நாங்கள் ஒரு உபதேசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்க, அந்த உபதேசம் நித்திய ஜீவனுக்குரியதா இருக்க, ஆனால் வேறொரு உபதேசம் வெளியிலிருந்து வருகிறது. அந்த உபதேசம் உங்களை நாங்கள் சொல்லக்கூடிய இந்த உபதேசத்துக்கு நேர் மாறாய் நடத்துகிறது. ஆனால் அந்த உபதேசம் மரணத்துக்கு ஏதுவான உபதேசம். சபைக்கு கத்தர் கொடுக்கிறதான மிக முக்கியமான எச்சரிப்பாய் நான் பார்க்கிறேன். அதுவும் இந்த கடைசி காலத்தில் அது மிக முக்கியமான எச்சரிப்பு. பவுல் தெளிவா எழுதுகிறார், நான் போகிறேன், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். ஓநாய் என்பது ஒரு விதமான உபதேசம், கள்ள உபதேசம். கள்ள உபதேசத்துக்கும் கள்ள போதகர்களுக்கும் ஓநாயை கத்தர் அடையாளமா சொல்றார். அப்படி இருக்கும் பொழுது சபைக்கு ஒரு உபதேசம் கொடுக்கப்படுகிறது, வேத வசனத்திலிருந்து ஆவியானவர் வழியாக கொடுக்கப்படுகிறது. இந்த உபதேசத்துக்கு அப்படியே நேர்மாறான உபதேசம் வெளியே இருக்கு. அதைத்தான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கொள்ளணும். முன்னாடிலாம் சபைக்கு வரும்போது, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் சபையில் இருக்கும்போது, எங்களுக்கு கள்ளோபதேசம் வரணும்னா ரெண்டே வழி தான் இருந்துச்சு. ரெண்டு வழி தான் இருக்கும். ஒன்று, தெரியாம சபையில யாரையாவது ஏத்திட்டாங்க, அதாவது யாரோ ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு ஏத்திடுவாங்க. வர ஆளு ஏதாவது ஒரு ஏடகுணமான உபதேசத்தை பேசிட்டு போயிடுவார். ஆனா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு அமைஞ்ச போதகர்கள் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, தப்பான உபதேசம் தெரிஞ்ச உடனே அன்னைக்கு அந்த உபதேசத்தை தப்புன்னு சொல்லி எங்களுக்கு போதிச்சிருவாங்க. இவர் தப்பா அவர் போயிடுவாரு. அன்னைக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா, இவர் தப்பான உபதேசம் பேசினாரு, இது சரியில்லைன்னு எங்களுக்கு சொல்லிடுவாங்க. ரெண்டாவது, கள்ளோபதேசம் அல்ல தப்பான உபதேசம் வரணும்னா எங்களுக்கு வேற வழி, இன்னொரு வழி தான் இருந்துச்சு. எப்படின்னா, வீடுகளுக்கு ரெண்டு பேரா வருவாங்க. காலையிலேயே வருவாங்க, ஒரு கூட்டம் வரும். அவங்க சொல்லுவாங்க, இயேசு தெய்வம் இல்லை, மனுஷன் தான். இன்னொரு கூட்டம் வரும், பிதாவாகிய தேவனே கிடையாது, இயேசு மட்டும்தான் அப்படிம்பாங்க. இன்னொரு கூட்டம் வரும், இயேசுவும் இல்லை பிதாவும் இல்லை, ரெண்டு பேரும் பரலோகத்தில் இருக்காங்க, இப்ப இங்கே வரும் ஆவியானவர் மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட கள்ளோபதேசங்கள் வர்றதுக்கு ரெண்டே வழிதான் இருந்துச்சு. ஒன்னு, சபையில தெரியாம வரும், இல்ல யாராவது ஒருத்தர் நமக்கு வீட்டுக்கு சொல்லுவாங்க. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுது இந்த கள்ளோபதேசமானது பல விதத்தில் வருது. அதுக்கு மெயின் காரணம் உங்க கையில் உள்ள செல்போன். இது வழியாக ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, அப்புறம் எக்ஸ் தளத்துல, யூடியூப்ல நிறைய கள்ளோபதேசம் வருது. இப்ப இருக்க பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, முந்தியெல்லாம் ஒரு உபதேசம் கொடுக்கணும், பேசணும்னு சொன்னா ஒரு சபையில விசுவாசியா இருக்கணும், ஒரு கொஞ்ச நாள், சில வருஷங்கள் இருக்கணும். அதற்கு பிறகு அந்த போதகர்கிட்ட ஒரு உதவி போதகராக இருக்கணும். அதுக்கப்புறம் எங்கேயாவது கொஞ்சம் படிக்கணும். அதுக்கப்புறம் அவரை ஆர்டர் பண்ணி அனுப்புவாங்க. இதுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் 15 வருஷம் ஆயிடும். இப்போ அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு வெளியே கள்ளோபதேசம் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குது. விசுவாசிகளுக்கு சொல்லுகிறோம், உங்களுக்கு ஒரு நல்ல உபதேசம் உள்ள சபையில் இருக்கிறீர்கள், அந்த உபதேசம் இங்கே கொடுக்கப்படுகிறது, அதுல நினைத்திருங்கள், அப்படியே அளப்புண்டு திரியாதிருங்கள். இன்னைக்கு இதை கண்டிப்பா சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு கடைசி காலத்துல.